வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யோகா பற்றிய சில வினாக்களும் விடைகளும் இயற்கை யோகா மையம் சிந்திக்க உள்ளது. யோகம் 4 முனை விழிப்புணர்வு என்று கூறியவர் யார்? யோகம் 4 முனை விழிப்புணர்வு என்று கூறியவர் யார்? யோகம் 4 முனை விழிப்புணர்வு என்று கூறியவர் யார்? யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்தகிரி. யோக மகரிஷி டாக்டர் கீதானந்தகிரி. சம்யமா என்றால் என்ன? சம்யமா என்றால் என்ன? தாரணை, தியானம், சமாதி. தாரணை, தியானம், சமாதி. கிரியா யோகம் என்றால் என்ன? கிரியா யோகம் என்றால் என்ன? பதில்: தபஸ், ஸ்வாத்யாயா மற்றும் ஈஸ்வர பிரணிதானம். தபஸ், ஸ்வாத்யாயா, ஈஸ்வர இப்ரணிதானம், கிரியா யோக. தபஸ், ஸ்வாத்யாயா, கிரியா யோகம் என்றால் என்ன? தபஸ், ஸ்வாத்யாய, ஈஸ்வர பிரணிதான, கிரியா யோக. தபஸ், ஸ்வாத்யாயா, தபஸ், ஸ்வாத்யாயா, ஈஸ்வர பிரணிதான, கிரியா யோக. தபஸ், ஸ்வாத்யாயா, தபஸ், ஸ்வாத்யாயா, ஈஸ்வர இப்ரணிதான, கிரியா யோக. தபஸ், ஸ்வாத்யாய, ஈஸ்வர பிரணிதான, கிரியா யோக. கிரியா யோகம் என்றால் என்ன? தபஸ், ஸ்வாத்யாயா, ஈஸ்வர பிரணிதானம், கிரியா யோக. தபஸ், ஸ்வாத்யாயா, ஈஸ்வர பிரணிதான, கிரியா யோக. தபஸ், தவம். ஸ்வாத்யாய, சுயமாக சிந்தித்தல். அதுதான் என் குணம்னு சொல்லுவோம், ஆராய்ந்தறிதல். தபஸ், தவம். ஸ்வாத்யாய என்ற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு திருமூலர் என் குணம் அப்படின்னு குறிப்பிட்டார். தபஸ், ஸ்வாத்யாய, ஈஸ்வர பிரணிதான, கிரியா யோக. தபஸ், தவம். ஸ்வாத்யாய, சுயமாக படிப்பது. ஈஸ்வர, இறைவன். பிரணிதான, சரணாகதி.
கிரியா அறிவார்ந்த செயல். யோக யோகம் தீவிர தவம், சுய படிப்பு, இறைவனிடம் பக்தி. இதுவே கிரியா யோகம். அதிகார யோகம் என்றால் என்ன? யமம் மற்றும் நியமம் ஒன்றிணைந்து அதிகார யோகம் என்று அழைப்பார். அதிகார யோகம் என்றால் என்ன? யமம் மற்றும் நியமம் ஒன்றிணைந்து அதிகார யோகம் என்று அழைப்பார். பகவத்கீதையில் கூறியபடி சமத்துவம் யோக யுச்சியதே. சமத்துவம் யோக யுச்சியதே. பகவத்கீதையில் கூறியபடி துக்க சம்யோக வியோகம் யோக சந்நிதம். துக்கத்தின் இணைப்பிலிருந்து விடுதலை. துக்க சம்யோக வியோகம் யோக சந்நிதம். பகவத்கீதையில் கூறியபடி யோக திறமையான செயல்படுதல், திறமையுடன் செயல்படுதல். யோக கர்மஷு கௌசலம். யோக கர்மஷு கௌசலம். யோகம் என்பதின் முதல் வார்த்தை யுஜ். சமநிலை உள்ள மனிதனை பகவத்கீதையில் இவ்வாறு அழைப்பர்: ஸ்தித பிரஜ்ஜா. ஸ்தித பிரஜ்ஜா. முத்திரை என்றால் என்ன? சக்திகளை இணைக்க வல்லது. பந்தம் என்றால் என்ன? சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடியது. யோக சூத்திரத்தில் பதஞ்சலி கூறியபடி ஆசனத்தின் கூற்று யாது? ஸ்திரம் சுகம் ஆசனம். சுவாமி கீதானந்தா யோகத்தை உள்ளது சிறத்தல் என்று கூறுகிறார். எவ்வகை சிறப்பித்தல் இது? உணர்ந்து சிறப்பித்தல். உள்ளது சிறத்தல், உணர்ந்து சிறப்பித்தல். பிராணன் என்றால் என்ன? முக்கியமான சீரான சக்தி. முக்கியமான சீரான சக்தி. பிராணன் என்றால் என்ன? முக்கியமான சீரான சக்தி. கர்மேந்திரியங்கள் யாவை? பாத பாணி பாயு உபஸ்தா வாக். பாத பாணி பாயு உபஸ்தா வாக் கர்மேந்திரியங்கள். பாத பாணி பாயு உபஸ்தா வாக். சித்த விருத்திகள் யாவை? பிரமாண விபர்யாய விகல்ப நித்திரை ஸ்மிருதி. பிரமாண வியாயாய விகல்ப நித்திரை ஸ்மிருதி. சித்த விருத்திகள். சித்தத்தின் பல்வேறு நிலைகள் யாவை? மூடம், இக்ஷிபத், விக்ஷிபத், ஏகாக்ரத நிறுத்த. சித்தத்தின் பல்வேறு நிலைகள் யாவை? மூடம், இக்ஷிப்த, விக்ஷிப்த, ஏகாக்ரத நிறுத்த. 1, 2, 3, 4, 5 நிலைகள் சித்த விருத்தி. சித்தத்தின் பல்வேறு நிலை. சிலேசங்கள் யாவை? அவித்தியை, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம். கிளேசங்கள் யாவை? அவித்யை, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம். கிளேசங்களை அழிப்பது எவ்வாறு? சுத்திகரிக்கும் யோகமான கிரியா யோகம் மூலம். சித்த விருத்திகள் அடங்கியதன் பலன் என்ன? பின் அந்த பார்வையாளர் தன் மூலத்தை அறிகிறான். ததா திருஷ்டு ஸ்வரூப அவஸ்தானம். மூலாதாரத்தில் உள்ளது எத்தனை இதழ்கள்? 4. மூலாதார சக்கரத்தை
ஒத்த நாளமில்லா சுரப்பி எது? கோனாடுகள். மணிபூர சக்கரத்தை ஒத்த நரம்பு மண்டலம் எது? சூரிய மண்டலம், சோலார் பிளாக்ஸஸ். அநாகதம் என்றால் ஒலிக்காத ஒளி. மூலாதாரத்தின் வடிவம் கியூ, சதுரம். 3 குணங்கள் யாவை? தாமஸ், ராஜச மற்றும் சாத்வீகம். சுவாதிஷ்டான சக்கரத்தை ஒத்த மூலப்பொருள் பஞ்சமகாபாதங்கள் நீர். பஞ்சமகாபூதங்கள் எது? நீர். சுவாதிஷ்டான சக்கரத்தை ஒத்த மூலப்பொருள் எது? நீர். ஈஸ்வர பிரணிதானத்தில் தேர்ச்சி பெற்றால் என்ன நேரும்? சமாதியை ஒருவர் அடைய முடியும். பந்தாத்ரேயத்தின் பகுதிகள் யாவை? ஜலந்தர, உட்யானா, மூலபந்தங்கள். பந்தாத்ரேயத்தின் பகுதிகள் யாவை? ஜலந்தர, உட்யானம், மூலபந்தங்கள். உபபிராண வாயுக்கள் எவை? நாகன், கூர்மன், கிருஹரன், தனஞ்சயன், தேவதத்தன். நாகன், கூர்மன், கிருஹரன், தனஞ்சயன், தேவதத்தன். நாகன், கூர்மன், கிருஹரன், தனஞ்சயன், தேவதத்தன். சரி, இப்போ எழுத்தாளர்கள் பற்றி பார்க்கும். யோக எழுத்தாளர்கள். யோக தர்ஷனாவை இயற்றியவர் யார்? மகரிஷி பதஞ்சலி. யோக தர்ஷனாவை இயற்றியவர் மகரிஷி பதஞ்சலி. சரி, பகவத்கீதை எழுதியவர் யார்? வேதவியாசர். பகவத்கீதை எழுதியவர் வேதவியாசர். பிரதிபிகாவை எழுதியவர் யார்? யோகி ஸ்வாத்ம ராமசூரி. ஹதப்பிரதிகாவை எழுதியவர் யார்? யோகி ஸ்வாத்ம ராமசூரி. லைட் ஆன் பிராணாயாமாவை எழுதியவர் யார்? பத்மபூஷன் BKS ஐயங்கார். யோகா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதியவர் யார்? யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்தா. யோகா அண்ட் ஸ்போர்ட்ஸ் எழுதியவர் யார்? டாக்டர் சுவாமி கீதானந்தா மற்றும் மீனாட்சி தேவி பவானானி. யோகா ஒரு ஷமன்ஸ் வயு எழுதியவர் யார்? யோகா ஒன் உமன்ஸ் வியூ எழுதியவர் யார்? ஸ்ரீமதி மீனாட்சி தேவி பவானானி. யோகா ஒன் உமன்ஸ் வியூ எழுதியவர் யார்? ஸ்ரீமதி மீனாட்சி தேவி பவானானி. மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் எழுதியவர் யார்? மகாத்மா காந்தி. முத்ராஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்தா. பஜகோவிந்தம் எழுதியவர் யார்? ஆதிசங்கரர். கணேஷ பஞ்சரத்தினம் எழுதியவர் யார்? ஆதிசங்கரர். சமஸ்கிருதத்தில் ராமாயணம் எழுதியவர் யார்? வால்மீகி. சம்பலா என்சைக்ளோபீடியா ஆஃப் யோகா எழுதியவர் யார்? ஜார்ஜ் ஃபியூயஸ்டீன். அகில உலக யோக பத்திரிகை யோகா லைஃப் எடிட்டர் ஆசிரியர் யார்? கலைமாமணி ஸ்ரீமதி மீனாட்சி தேவி பவானானி. யோகா இன் எஜுகேஷன் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஸ்வியாஸ் VK யோகாஸ். யோக சுதா என்ற பத்திரிகையை வெளியிடுவது யார்? வியாச VK யோகாஸ். யோக ஸ்தலங்களை பற்றி சில வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் எங்கு தன் பூத உடலை விட்டார்? பேலூர். சுவாமி சிவானந்தா தன் ஆசிரமத்தை எங்கு நிறுவியுள்ளார்? ரிஷிகேஷத்தில். வியாஸ் எங்குள்ளது? கர்நாடகத்தில் பெங்களூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில்.
வட இந்தியாவில் சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு உகந்த புண்ணிய தலம் எது? ஹரித்வார். வட இந்தியாவில் சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு உகந்த புண்ணிய தலம் எது? ஹரித்வார். பனிக்கட்டி லிங்கம் எங்குள்ளது? அமர்நாத். மகாராஷ்டிரத்தில் எந்த நகரில் கைவல்ய தாமா உள்ளது? லோனாவாலா. ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரம் எந்த நகரில் உள்ளது? சென்னை. இந்தியன் அகாடமி ஆஃப் யோகாவின் அலுவலகம் எங்குள்ளது? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், வாரணாசி. சிவன் அங்கு குடியுள்ளார், ஆனால் அது இந்தியாவில் இல்லை. மவுண்ட் கைலாஷ், கைலாயமலை. கங்கையின் நதி மூலம் எங்குள்ளது? கங்கோத்திரியின் அருகிலுள்ள கோமு என்ற கிளேசியரில் உள்ளது. பதஞ்சலியின் திருவுருவம் தென்னிந்தியாவில் எங்குள்ளது? சிதம்பரம். ஆதிசங்கரின் சமாதி வட இந்தியாவில் எங்குள்ளது? கேதர்நாத். டிவைன் லைஃப் சொசைட்டியின் தலைமை அலுவலகம் எந்த வட இந்திய நகரில் உள்ளது? ரிஷிகேஷம். யோகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாண்டா குரூஸ் எந்த இந்திய நகரில் உள்ளது? மும்பை. முதல் அகில உலக யோகாசன போட்டி எங்கு நடைபெற்றது? பாண்டிச்சேரி, 1989. முதல் யோகா விழாவை பாண்டிச்சேரி சுற்றுலா கழகம் எந்த வருடம் நடத்தியது? 1993. முத்திரைகளை பற்றி சில வினாக்களை பார்ப்போம். பிரம்மரி பிராணாயாமத்தில் எந்த முத்திரை உபயோகிப்பர்? ஷண்முகி முத்திரை. கீழ்மார்பு மூச்சிற்கு எந்த முத்திரை உதவும்? சின்முத்திரை. நடுமார்பு மூச்சுக்கு எந்த முத்திரை உதவும்? சின்மய முத்திரை. ஆதி முத்திரை எந்த பிராணாயாமத்திற்கு உதவும்? ஆத்யம் பிராணாயாமா அல்லது மேல் மார்பு மூச்சுக்கு. முழுதாக இழுக்கும் மூச்சுக்கு எந்த முத்திரை உதவும்? பிரம்ம முத்திரை அல்லது மகத் யோக முத்திரை. கழுத்து வலிக்கு இந்த முத்திரை உதவும். பிரம்ம முத்திரை கழுத்து வலியால் அவதிப்படுபவர்களுக்கு உதவும். சர்க்கரை நோயாளிக்கு உதவும் ஒரு தலைகீழான முத்திரை விபரீதகரணி முத்திரை. ஜானு சிரசாசனத்தை போன்ற முத்திரை மகா முத்திரை. மூலபந்தத்தை போன்ற முத்திரை அஸ்வனி முத்திரை. இந்த முத்திரைக்கு மிக நீண்ட நாக்கு தேவை, கேசரி முத்திரை. புருவங்களுக்கு மத்தியில் கண்களை வைத்து செய்யும் முத்திரை எது? சாம்பவி முத்திரை. விழுங்குவதைப் போல் உள்ள முத்திரை அப்பிரகாஷ முத்திரை. எந்த முத்திரையை யோனி முத்திரை என்றும் கூறுவர்? ஷண்முகி முத்திரை. உடலின் நச்சுப் பொருள்களை சுத்திகரிக்கும் முகமுத்திரை எது? காகி முத்திரை. இந்த முத்திரை சூரிய நமஸ்காரத்தில் 2வது நிலையாகும், அஞ்சலி முத்திரை. பிராணாயாமத்தில் இருக்கக்கூடிய சில வினாக்களையும் விடைகளையும் பார்ப்போம். பிராணாயாமம் எந்த பிராணாயாமத்தில் இரு நாசிகளாலும் மூச்சை உள்ளிழுத்து இடது நாசியினால் மட்டும் மூச்சை வெளியிடுவர்? உஜ்ஜயி பிராணாயாமம். நாசிகளை மாற்றி மூச்சு விடும் பொழுது எந்த முத்திரையை உபயோகிப்பர்? நாசிகா நசார்க் விஷ்ணு முத்திரை. நாசிகா முத்திரை, நசார் முத்திரை, விஷ்ணு முத்திரை. ஆதம் பிராணாயாமா எந்த பகுதியின் மூச்சை குறைக்கும்? கீழ் மார்பு பகுதி. பிளாவினி என்பது டேஷ் மூச்சு, மிதக்கும் மூச்சு. பிளாவினி என்பது டேஷ் மூச்சு, மிதக்கும் மூச்சு. மூர்ச்சை என்பது டேஷ் மூச்சு, மயக்கும் மூச்சு.
சதந்த பிராணாயாமத்தில் காற்றை டேஷ் வழியே உள்ளிழுத்து டேஷ் வழியே வெளியிடுவர். பற்கள் இடையே உள்ளிழுத்து மூக்கினால் வெளிவிடுவர். சதந்த பிராணாயாமத்தில் பற்கள் இடையே உள்ளிழுத்து மூக்கினால் வெளிவிடுவர். சதந்த பிராணாயாமம். பிரம்மரி பிராணாயாமத்தில் எந்த ஒலி எழுப்பப்படும்? மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது ஆண் தேனி போலும், மூச்சை வெளிவிடும் பொழுது பெண் தேனி போலும். சூரிய பேதனாவில் காற்றை டேஷ் நாசியால் வெளியிடுவர். இடது நாசியால். ஹதபிரதிபிகாவில் கூறப்பட்டுள்ள கும்பகங்களில் நாடி சுத்தியும் ஒன்றாகுமா? இல்லை. எந்த பிராணாயாமத்தை பகுதிகள் மூச்சு என்று கூறுவர்? வியாக பிராணாயாமம். பிராணாயாமத்தின் 4 பகுதிகள் யாவை? பூரகம், கும்பகம், ரேஷகம் மற்றும் சூன்யம். கும்பகத்தின் 3 வகைகள் யாவை? அந்தர், பகிர், கேவலம். அந்தர், பகிர் மற்றும் கேவல கும்பகங்கள். ஹதயோக பிரதிபிகாவில் கூறியபடி மிகச் சிறந்த கும்பகம் எது? கேவல கும்பகம். எந்த பிராணாயாமம் உடலில் உள்ள 72,000 நாடிகளையும் சுத்தப்படுத்தும்? நாடி சுத்தி. சந்திர அனுலோம பிராணாயாமத்தில் எந்த நாசியில் மூச்சை உள்ளிழுத்து வெளியிட வேண்டும்? இடது நாசி. பிராணாயாமத்தின் எந்த நிலைக்கு பின் உட்டியானா பந்தத்தை செய்ய வேண்டும்? பிராணாயாமத்தின் எந்த நிலைக்கு பின் உட்டியான பந்தத்தை செய்ய வேண்டும்? ரேஷகம். கிரியாவை பற்றி சில கேள்விகள் பார்க்கலாம். ஷட் கர்மங்களை பற்றி யோக சூத்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளதா? ஷட் கர்மங்களை பற்றி யோக சூத்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளதா? இல்லை. பஸ்தி என்பது எனிமா போன்றதா? ஆமாம். நவுலி கிரியா காதுகளை சுத்தப்படுத்துமா? இல்லை. வாமன தௌத்தியை டேஷ் கொண்டு செய்வோம்? தண்ணீர். நெய்யை கொண்டு மூக்கை சுத்தப்படுத்துவதன் பெயர் கிருதநேதி. கபாலபதியில் மூக்கின் எண்ணிக்கை அளவு. கபாலபதியில் மூச்சின் எண்ணிக்கை அளவு ஒரு நிமிடத்திற்கு 120 முறை. கஜகரணி என்றால் என்ன? நிறைய நீரை அருந்திவிட்டு வாய் வழியே மிக வேகமாக நீரை வெளியேற்றுதல். சங்க பிரக்ஷலனா என்பது நம் முன்னோரின் ஷட்கர்மாவைச் சேர்ந்ததா? இல்லை. நாசியின் பாதையில் ஏற்படும் அலர்ஜியையும் சைனஸ் தொல்லையையும் எந்த வகை ஷட்கர்மா நிவர்த்தி செய்யும்? நேதி. ஷட்கர்மாவில் ஒன்றைப் போல் உள்ள பந்தம் எது? நவுலிக்கிரியாவை போலுள்ள உட்டியான பந்தம். மலம் கழிப்பதில் ஏற்படும் பெரிய தொல்லைகளிலிருந்து எந்த ஷட்கர்மா தீர்வளிக்கும்? பஸ்தி. ஆஸ்துமா நோயில் உதவும் ஷட்கர்மாவின் பெயர் என்ன? தௌத்தி. இக்காலத்தில் தண்ட தௌதி செய்ய எவ்வகை பொருளை உபயோகிக்கின்றனர்? ரப்பர். ஆசனங்களை பற்றி சில விடைகள். ஆசனங்களின் அரசன் சிரசாசனம். தமயந்தியை மணக்க நலனுக்கு உதவிய பறவையின் பெயர் கொண்ட ஆசனம் ஹம்சாசனம். வாத்து அன்னப்பறவை. மகா சமுத்திரத்தை தாண்ட ஒரு பாலம்
சேதுபந்தா சேதுபந்தாசனம். ராமரும் அர்ஜுனரும் போர்க்களத்தில் பயன்படுத்தியது தனுராசனம். ஒரு முனிவர் 100 வருடங்கள் இந்த ஆசனத்தில் தவம் இருந்தார். வசிஷ்டாசனம். கங்கோதரியின் அருகில் உள்ள பசுமுகம் கொண்ட மலை கோமுகாசனம். ஒரு போர் வீரனாக நமக்கு வேண்டியது வீரம், வீராசனம். இந்திரனின் ஆயுதம் வஜ்ராசனம். ராஜஸ்தானின் பாலைவனங்களில் அதனை உபயோகிப்பர். உஷ்டாசனம். வாமன அவதாரம் திரிவிக்ரமாசனம். நான் மெதுவாக நகர்வேன், என் வீட்டை என் முதுகில் சுமப்பேன். கூர்மாசனம். நம் நாட்டின் தேசிய பறவை மயூராசனம். கருவறையில் குழந்தை கர்ப்பபெண்டாசனம். இந்தியா முழுவதும் பொதுவாக காணப்படும் பறவை கக்காசனம். நான் கடித்தால் வலிக்கும், ஆனால் என் நிலை அழகானது. பதில் விருச்சகாசனம். யோக சாதனையாளர்கள் பற்றி சில வினாவிடை. மகரிஷி பதஞ்சலியின் தோற்றத்தை விளக்குக. உடலின் மேல்பாதி மனித உருவம், கீழ்ப்பாதி பாம்பின் உருவம் கொண்டவர். நான் ஜனவரி 12ஆம் தேதி 1863 பிறந்தேன். என்னுடைய 40 வயதிற்கு முன் நான் இறந்தாலும் அதற்கு முன்னரே பெரும்புகழ் அடைந்தேன். நான் யார்? சுவாமி விவேகானந்தர். 40 வருடங்களுக்கு குறைவாக வாழ்ந்தாலும் 8ஆம் நூற்றாண்டு கிபியில் இந்து மதத்தை புதுப்பித்தவர் ஆதிசங்கரர். டிசம்பர் 29, 1993 மகா சமாதி அடைந்த ஒரு சிங்கம் யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்தகிரி. கைவல்ய தாமாவை உருவாக்கிய இந்தியாவின் முதலான யோக விஞ்ஞானி சுவாமி குவலயானந்தா. நான் நன்கறிந்த ஹதயோகி. என் மாணவன் ஒரு சிறந்த வயலின் வாசிப்பவர். நான் யார்? பத்மபூஷன் BKS ஐயங்கார், பூனாவைச் சேர்ந்தவர். யோகத்தில் முதுநிலை அடைந்தவர் ஸ்ரீ BKS ஐயங்காரின் ஸ்ரீ TKV தேசிகாசார் மற்றும் ஸ்ரீ பட்டாபி ஜாய்ஸ் அவர்களின் குருவானவர். பதில் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார், மைசூரைச் சேர்ந்தவர். இண்டெக்ஸ் யோகாவை படைத்தவர். ஒரு பிரெஞ்சு காலனியில் அடைக்கலம் கொண்ட இவர் ஒரு தீவிரவாதியாக இருந்த பின் சாமியார் ஆனார். ஸ்ரீ அரபிந்தோ. தென்னிந்திய மருத்துவர். சந்நியாசத்திற்கு பின் ரிஷிகேஷத்தில் ஒரு ஆசிரமத்தை நிறுவியவர் சுவாமி சிவானந்தா. பாண்டிச்சேரியில் 130 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர். அஷ்டாங்க யோகத்தின் அரசர் என்று போற்றப்படுபவர் ஸ்ரீ கம்பளி சுவாமிகள். சுவாமி சிவானந்தாவின் சீடரான பறக்கும் சுவாமியான இவர் கேரளாவில் தன் குழுவின் பெயரில் ஒரு ஆசிரமத்தை நிறுவினார். சுவாமி விஷ்ணு தேவானந்தா. சுவாமி சின்மயானந்தரின் சீடரான இந்த சுவாமிகள் போ சம்போ என்ற பாடலை இயற்றினார். சுவாமியானந்தா சரஸ்வதி. சுவாமி ஞானானந்தகிரியின் போற்றப்பட்ட சீடர் தம் சிறந்த பஜனை பாடல்களுக்காக போற்றப்பட்டவர். சில வருடங்களுக்கு முன் இமயமலையில் ஜீவசமாதி அடைந்தார். சுவாமி ஹரிதாஸ் கிரி. நான் யார் என்று கேள்வி கேட்க தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த புண்ணிய மலைகளின் சுவாமிகள் யார்? ரமண மகரிஷி. சுவாமி விவேகானந்தரின் குரு
பத்னி யார்? சாரதா தேவி. சுவாமி கீதானந்தா பற்றி சில கேள்விகள். சுவாமிகள் பிறந்த தினம் எப்பொழுது? கீதானந்தா கிரி பிறந்த வருடம் 1907 ஜூலை 24. அவரது ராசி சிம்ஹ ராசி. அவர் சமாதி அடைந்த நாள் காலை 2:20 29 டிசம்பர் 1993. சந்நியாசத்திற்கு முன் அவர் பெயர் என்ன? ஆனந்த பவனானி, டாக்டர் ஆனந்தா பவனானி. அவரின் தந்தை பெயர் ஸ்ரீ சுக்ராஜ் பவனானி. அவரின் தாயின் பெயர் என்ன? ஸ்ரீ லீலாவதி பவனானி. அவரின் யோக குரு யார்? சுவாமி கனகானந்த பிருகு. சுவாமி கனகானந்த பிருகு. அவர் எழுதிய மிகச்சிறந்த புத்தகம் யோகா ஸ்டெப் பை ஸ்டெப். அவர் கற்றுத்தந்த யோக பாரம்பரியத்தின் பெயர் என்ன? ரிஷி பாரம்பரிய அஷ்டாங்க யோகா. யோகாஞ்சலி நாட்டியத்தை சுவாமிஜி எந்த வருடம் எந்த தேதியில் நிறுவினார்? மார்ச் 27, 1993. வாரணாசியில் இருக்கும் இந்த பெயர் பெற்ற யோக நிலையத்தின் தொடக்க உறுப்பினர் நம் சுவாமிஜி. இந்தியன் அகாடமி ஆஃப் யோகா. கம்பளி சுவாமி மடத்தில் சுவாமிஜிக்கு முன் இருந்த மடாதிபதி யார்? ஸ்ரீ சங்கரகிரி சுவாமிகள். சுவாமிஜி மற்றும் அம்மாவின் திருமண நாள் எது? பிப்ரவரி 25. சிறந்த தோற்றமுடைய ஒரு விலங்கோடு சுவாமிகளை ஒப்பிடுவர். அந்த தலைப்பு என்ன? பாண்டிச்சேரியின் சிங்கம், த லைன் ஆஃப் பாண்டிச்சேரி. இத்தாலியில் கீதானந்தா ஆசிரமத்தை நிறுவிய சுவாமிகளின் சீடர் பெயர் என்ன? சுவாமி யோகானந்தா. ஸ்ரீ கம்பளி சுவாமி மடம் துவங்கும் முன் ஆனந்த ஆசிரமம் எங்கு இருந்தது? லாஸ்பேட்டை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று இயற்கை யோகா மையம் யோகாவை பற்றி சில சுருக்கமான வினா விடைகளை உலகிற்கு தந்துள்ளது. வாழ்க வையகம்.